என்னுடைய ஹபிக்கிட்ட இஃப்தாருக்கு அகரகர் பண்ணலாமான்னு கேட்டால் எனக்கு அதெல்லாம் பிடிக்காது, அந்த டேஸ்ட்லாம் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் செஞ்சு தரேன்னு சொல்லி தேங்காவை உடைச்சி அதோட தண்ணி கூடவே எக்ஸ்ட்ரா தண்ணி ஆட் பண்ணி ஒரு பேனில் சேர்த்துருக்கேன். அது கூடவே அகரகர் அரைக்கப்பளவு சுகர் சேர்த்து இது ரெண்டுமே நல்லா கரையிற அளவுக்கு கொதிக்க விட்டுக்கலாம். இது நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா எந்த பாத்திரத்தில் நம்ம அகரகர் செட் பண்ண போகிறோமோ அந்த பாத்திரத்தில் ஃபஸ்ட் லேயர் ஆஃப் அகரகர் ஊற்றிருக்கேன். அதுக்கு மேலே ஃப்ரூட், அதுக்கு மேலே அகரகர், அதுக்கு மேலே ஃப்ரூட்னு சொல்லி 3 லேயராக செட் பண்ணியிருக்கேன். நம்ம சேனலில் லாஸ்ட்டாக போட்ட லாங் வீடியோவோட கண்டினியூ வீடியோ ஈவினிங் வரும். ஃப்ரீயாக இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டாக போட்ட வீடியோ நீங்கள் பார்க்கலையா, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபைனலாக எல்லாமே செட் பண்ணிவிட்டு டெக்கரேஷனுக்காக மாதுளம்பழம் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக நம்மளுடைய கோகனட் ஃப்ரூட் அகரகர் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இதை பிடிக்காதுன்னு சொன்னால் என்னோட ஹபிக்கிட்ட கத்தியை கொடுத்து பீஸ் போட சொல்லி நாங்களும் பீஸ்ஃபுல்லாக இஃப்தாரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் ரொம்பவே பிடிக்கும். அகரகர் பிடிக்காதுன்னு சொன்ன என்னோட ஹபி இப்போ என்கிட்ட வந்து நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி எப்போமா பண்ணுவேன்னு கேட்டாங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாமா?